அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது 12 ராசிகளுக்குரிய வைகாசி மாத ராசி பலன்கள் பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். 2026 வைகாசி மாதம் கிரகங்களின் சஞ்சாரத்தினால் செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன் மாற்றம் 12 ராசிகளுக்கும் கலவையான அதே நேரத்தில் சுபமான பலன்களும் கிடைக்கும். மேசத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன் சஞ்சாரம் முக்கிய பங்கு வகிக்கிறது. மேசம், ரிஷபம், கடகம், சிம்மம் போன்ற ராசிகளுக்கு பணவரவு, தொழில் முன்னேற்றம் சிறப்பானதாக அமைகிறது. 12 ராசிகளுக்கான வைகாசி மாத பொது பலன்கள் என்ன கூறுகிறது என்றால், மேசம் முதலாவதாக, ராசிநாதன் செவ்வாய் உச்சம் பெறுவதனால் ருச்சக யோகம் உண்டாகும். நினைத்த காரியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கைகூடி வரும். கடன் தீரும். நல்ல பணவரவு மேச ராசியினர்களுக்கு உண்டு இந்த இடத்தில் புலனாகிறது. அடுத்ததாக ரிஷபம் ராசி நண்பர்கள், சூரியன் மற்றும் புதன் சேர்க்கையினால் தொழில் மற்றும் வேலைவாய்ப்பில் லாபம் கிடைக்கும். ஆரோக்கியம் மேம்படும். புதிய முதலீடுகள் தாராளமாக செய்யலாம். அடுத்ததாக மிதுனம் ராசி நண்பர்கள், சுக்கிரன் பயிற்சியினால் உங்கள் கவர்ச்சி மற்றும் ஆளுமைத்திறன் அதிகரிக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் சேரும். அடுத்ததாக கடகம் ராசி நண்பர்கள், செவ்வாய் 10 இருப்பதனால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் சிறப்பான யோகங்கள் அமையும். பதவி உயர்வு, புதிய பொறுப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்ததாக சிம்மம் ராசி நண்பர்கள், சூரியன் 10 இருப்பதனால் சமூக அந்தஸ்து உயரும். தொழில் வேளையில் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். அடுத்ததாக கன்னிராசி நண்பர்கள், கன்னிராசியை பொறுத்தவரை உங்களுடைய பயணங்களில் கவனம் தேவை. செவ்வாய் 8 இருப்பதனால் அவசர முடிவுகளை கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும். நிதானம் அவசியம். அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்கள், 7 செவ்வாய் இருப்பதனால் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும். பொறுமையுடன் செயல்பட்டு வாழ்க்கையை நகர்த்த வேண்டும். அடுத்ததாக விருச்சகம் ராசி நண்பர்கள், 6 செவ்வாய் இருப்பதனால் எதிரிகளை வெல்லும் ஆற்றல் உங்களுக்கு விருச்சிக ராசினர்களுக்கு கிடைக்கும். போட்டிகளில் வெற்றி, கடன் நிவர்த்தி ஆகும். அடுத்ததாக தனுசு ராசி நண்பர்கள், செவ்வாய் 5 இருப்பதனால் குழந்தைகளின் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். கலை மற்றும் புதிய முயற்சிகள் ஆர்வம் கூடும். அடுத்ததாக மகரம் ராசி நண்பர்கள், செவ்வாய் 4 இருப்பதனால் நிலம், வீடு தொடர்பான யோகம் வரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அடுத்ததாக கும்பம் ராசி நண்பர்கள், 3 செவ்வாய் இருப்பதனால் தைரியம், வீரம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி உண்டு. அடுத்ததாக மீனம் ராசி நண்பர்கள், 2 செவ்வாய் வருவதனால் பேச்சில் நிதானம் தேவை. பணவரவு இருந்தாலும் அவசரப்பட்டு எந்த ஒரு முதலீடும் செய்ய வேண்டாம். அவ்வாறு மீறி அந்த முதலீடை செய்தீர்கள் என்று சொன்னால் அனைத்தும் உங்களுக்கு நட்டமாக மாறிவிடும் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக அனைவரும் அமைதியுடன் இருந்து வாழ்க்கையில் முக்கியத்துவம் பொருந்த வேண்டும். அடுத்ததாக மீனராசியை பொறுத்தவரை உங்களுக்கு அதிகப்படியான சிக்கல்கள் வரக்கூடும். தேவையில்லாமல் நீங்கள் எதை தொட்டாலும் மாட்டிக்கொள்வீர்கள். அமைதியுடன் இருப்பதே நல்லது. ஒரு சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறும்போது ஒவ்வொரு தமிழ் மாதம் பிறக்கிறது. அந்த வகையில் இப்போது சந்திக்கும் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மே 15ஆம் தேதி பயிற்சியாக உள்ளார். இதனால் வைகாசி மாதம் பிறக்க உள்ளது. இந்த மாதத்தில் மேசம், கடகம் உள்ளிட்ட 5 ராசிகளை சேர்ந்த நண்பர்களுக்கு தங்களுடைய தொழில் வாழ்க்கையில் எதிர்பாராத லாபம், சமூகத்தில் நல்ல மரியாதையும் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. சூரிய பயிற்சி மே 15ஆம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு நடக்க உள்ளது. இதனால் பிறக்க உள்ள வைகாசி மாதத்தில் சூரியன் அமைப்பும் அவரின் அருளும் மேச ராசி, சிம்மம் உள்ளிட்ட 5 ராசிகளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் உயர உள்ளது. அவர்கள் செய்யக்கூடிய வேலை, தொழில் வெற்றியை பெறுவார்கள். நவகிரகங்களின் தலைவரான சூரியனின் அமைப்பால் எந்தெந்த ராசிகள் வெற்றி மற்றும் அவர்களுடைய பணியில் முன்னேற்றத்தை, சமூகத்தில் மதிப்பும் வளம் பெற உள்ளார்கள் என்பதை பார்ப்போம். முதலாவதாக மேசம் ராசி. மேச ராசி சூரிய பகவான் 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த மாதத்தில் பல விதத்தில் அவர்கள் சுப பலன்களை பெறுவார்கள்.
முன் எப்பொழுதும் இல்லாததை விட உங்களுடைய மனதைரியமும் நம்பிக்கையும் குடும்பம் மற்றும் பணியிடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆளுமைத்திறன் அதிகரிப்பதோடு மக்கள் மத்தியில் உங்களுடைய வசீகரத்தன்மை அனைவரையும் ஈர்க்கும். குடும்பத்தினருடன் உறவு மேம்படும். உங்கள் காதல் வாழ்க்கையில் சிறப்பான காலகட்டமாக அமையும். இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் நலனின் மற்றும் சற்று கூடுதல் கவனம் தேவை. அடுத்ததாக நீங்கள் கடகராசி நண்பர்கள். கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சாரம் உங்களுடைய வருமானத்தை கணிதமாக உயர்த்தும். இந்த விதத்தில் வாய்ப்புகள் தேடி வரும். உங்களுடைய நீண்டகால ஆசைகள் நிறைவேறுவதோடு நீண்ட காலமாக தடைபட்டு வந்த பணிகள் முழுமையடைய நல்ல சூழல் உருவாகும். பணியிடத்தில் உங்களுடைய மேலதிகாரிகளின் முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். இதனால் திட்டமிட்ட வேலைகள் சரியாக முடிக்க முடியும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்கும். உங்கள் முயற்சிகளுக்கு குறிப்பிட்ட வெற்றியை எதிர்பார்க்கலாம். சிம்மராசிக்கு அதிபதியான சூரியன் ரிஷபராசிக்கு பேச்சியாகக்கூடிய வைகாசி மாதத்தில் உங்களுக்கு, அதாவது சிம்மராசியான உங்களுக்கு பல வழிகளில் நன்மை வந்து சேரும். முக்கியமாக இதனை மனத்தில் நிறுத்து கொண்டு செயல்பட வேண்டும். அதாவது ஆத்மகாரகன் சஞ்சரிப்பதனால் உங்களுடைய தொழில் மற்றும் சமூக பணிகள் தொடர்பான விஷயங்கள் பெரிய அளவில் வெற்றி அடைவீர்கள். சூரியனின் பயிற்சி உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை தேடித்தரும். உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி மேம்படும். உங்கள் பணிகள் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருக்கும். முக்கியமாக சிறப்பான பணிகள் செயல்பட்டு அனைவரையும் கவர்வீர்கள். விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் சூரிய பகவான் சப்தஸ்தானத்தில் அமர உள்ளார். இது உங்களுடைய தொழில் மற்றும் வியாபார தொடர்பாக எதிர்பார்த்த வெற்றி பெற்றுத்தருவதற்கான நல்ல வாய்ப்புகளை வழங்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையை சற்று பிடிவாதமாக கடுமையாகவும் நடந்து கொள்ள நேரிடும். உணர்ச்சி வசப்படுவதும் கோபத்தை தவிர்த்து நிதானமாக நடந்து கொண்டால் நன்மைகள் அதிகரிக்கும் என நடக்கிறது. உறவுகள் உள்ள இறுக்கமான சூழலை விடுத்து அனைவரிடமும் ஒத்துழைத்து நடந்து கொண்டால் நல்லதும். இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கை துணை மற்றும் கூடுதல் கூட்டாளிகளின் மூலம் ஆதரவு எதிர்பார்த்த நன்மைகளும் பெறுவீர்கள். சிறப்பான செயல்பாடுகள் மூலம் உங்களுக்கான அடையாளத்தை உருவாக்கி கொள்ளுவீர்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.